ஹலோ வணக்கம். சமீபத்தில் இன்னும் அப்பப்போ கோல்டு ரேட் ஏறுமா இறங்குமா அப்படின்னு இன்னும் சன் டிவிலேருந்து ஒரு பேட்டி எடுக்க வருவாங்க, அல்லது வேறு யூடியூப் சேனல்லேருந்து எடுக்க வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஐ டு சி த டேட்டா, ஜென்ரலாக எந்த மாதிரி டேட்டா இருக்குது என்ன ஏதுன்னு அப்படி ஒரு பார்த்துருக்கீங்களா. எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு ஒரு 28%, 28% விழுந்திருக்கு. அதாவது 29 ஜனவரி 2026 பர் அவுன்ஸு $5595. ஓகேவா? அதே இது 24/6 ஒரு 2 நாளைக்கு முன்னால் அந்த டேட்டா எங்கள் ரிசர்ச் டீமில் எடுத்தாங்க. ஸோ 24/6 $4008 பர் அவுன்ஸு. ஸோ இப்போ ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%. ஸோ இன்டர்நேஷ்னலி கோல்டு ஹேஸ் ஃபாலன் 28%. பட் இந்தியாவில் நம்ம தங்கத்தினுடைய ரேட் எடுத்து பார்த்தோம்னா, நான் ஆபரண தங்கத்தை எடுத்துக்கிறேன், ஏன்னா எல்லாமே பர்சன்டேஜில் பேசுகிறோம். ஸோ இந்தியாவில் ஆபரண தங்கத்தை நான் எடுத்து பார்த்தேன்னா $15,186 பர் கிராம் இருந்துச்சு. அதே சேம் டேட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்போ கோல்டு உச்சத்துக்கு போச்சோ அன்னைக்கு 29/1/2026 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் $15,186. திருப்பி என்னைக்கு நம்ம 24 ஜூனில் டேட்டா எடுத்திருக்கோம், அன்னைக்கு $4008 இன்டர்நேஷ்னல் கோல்டு. அதே சமயத்தில் இந்தியாவில் $13,000 பர் கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம். ஸோ இந்தியாவில் வீழ்ச்சி 14% தான், இன்டர்நேஷ்னலாக 28%. இந்தியாவில் வீழ்ச்சி அதில் பாதி தான். என்ன காரணம்? நீங்கள் எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க அல்லது இன்னும் திங்க் பண்ணியிருப்பீங்க. 2 ஐட்டம் முக்கியமாக இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. இந்தியாவில் ஏன் அதிகமாக குறையவில்லை, இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஏன் குறையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கிய காரணங்கள். ஒன்று நம்ம இந்திய அரசாங்கம் இம்போர்ட் டியூட்டி ஆன் கோல்டை ஏற்றுனாங்க. 6% இருந்ததை 15% ஆக்குனாங்க சமீபத்தில். ஏன்னா இப்போ ஆயில் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது, நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறையுது, அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். தங்கம் அன்னெசரி அசட். ஸோ அது மேலே நாங்கள் லெவியை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6% இருந்ததை 15 ஆக்குனாங்க. ஸோ அதில் ஒரு 9% இந்தியாவில் தங்கத்தின் விலை ஏறியது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஸோ ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு. அதாவது அந்த 29/1/2026 $91.96 இருந்துச்சு பர் டாலர். அதே சமயத்தில் இப்போ ஜூனில் சமீபத்தில் 24 பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் $94.70 இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3% டிப்ரிசியேஷன், அப்ராக்சிமேட்லி 2.73% டு பி எக்ஸாக்ட் 3%. ஸோ இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இம்போர்ட் டியூட்டியும் தான் இந்த ஒரு 12% 13% இந்தியாவில் தங்கத்தை உயர்வதற்கு காரணம். திருப்பி இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சி திருப்பி 15%லேருந்து திருப்பி 6% கொண்டாந்துட்டாங்கன்னா திருப்பி தங்கம் விலை வீழ்ச்சி அடையும். பட் ஆல்வேஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸோட நம்ம இந்தியா ப்ரைஸ் ஆல்வேஸ் டேண்டமாக மூவ் ஆகுறது இல்லை. ஸோ இந்த கடந்த ஜனவரி டு ஜூனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி கோல்டு ஹேஸ் ஃபாலன் 28%, பட் இன் இந்தியா இட் இஸ் ஒன்லி 14%. சம்மரி, த ரீசன் இஸ் ஒரு 9% இன்க்ரீஸ் இன் இம்போர்ட் டியூட்டி ப்ளஸ் 3% இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டிஃபரன்ஷியல். அது நமக்கு அதனால் கோல்டு விலை உயர்ந்திருக்கிறது. ஸோ இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13% கிடைச்சிடும். இன்னும் 1 or 2% ஹியர் அண்ட் தேர் ரீசன்ஸ். ஸோ மெயின் ரீசன் இதுதான். ஜஸ்ட் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித் யூ. ஆல்வேஸ் நம்ம இந்தியாவில் தங்கம் இறங்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்டர்நேஷ்னலி இறங்கல நமக்கும் இறங்கும். அதில் இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டியை கூட்டி குறைச்சாங்கன்னா ப்ளஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்சு, இப்போ இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தங்கத்தின் விலை குறைய செய்யும் இந்தியாவில். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். ஜஸ்ட் ஃபுட் ஃபார் தாட். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.